என்னக்கா என் வேலை? நீ ஏன் இப்ப என் மேல இவ்ளோ கோவப்படுற? ஓ, உனக்கும் நெயில் பாலிஷ் போட்டுக்கணுமா? சரி வா உட்காரு, நான் அண்ணிய போட்டு விட சொல்றேன். வாக்கா உட்காரு வா. சுரேகா, ச்சே வாய மூடு. நெயில் பாலிஷ் போட்டுக்கணுமா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் அம்மா, என்னம்மா இது? எப்படி இருக்க நீ? செம கேம் ஆடிட்டோம்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல சுரேகா அம்மா. உங்களுக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம், நீங்க எழுந்திருச்சு மேல வாங்க. வாங்க அம்மா. நீங்க உட்காருங்க. அம்மா சுரேகா அம்மா, என்னம்மா நீங்க திடீர்னு மேல உட்கார சொல்றீங்க, கீழே உட்கார சொல்றீங்க? என்ன இதெல்லாம்? எல்லாம் ஒரு காரணமா தான். ஒரு பல்லி நம்மள வாட்ச் பண்ணி வேற இடத்துல போய் பத்த வைக்க பாக்குது. அதான் இந்த ஏற்பாடு. என்னோட அணியை நான் விட்டு கொடுப்பேனா? அதான் இதெல்லாம். சரி, நீங்க நேரா உட்காருங்க. காலை கொடுங்க. காலை கொடுங்க. காலை கொடுங்க நீ. என்னம்மா தங்கச்சி? ஆஹா, ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்குது. அவருக்காக இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. அத்தனை பேர் கோட்டு போட்டிருக்காங்கம்மா. பின்ன என்ன, டைகர் சக்கரவர்த்தினா சும்மாவா? அண்ணே, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அடுத்து அதிகமா பணம் வச்சிருக்கிற ஒரே ஆளு, நீ நம்ப மாட்ட, இந்த ஆள் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, நம்ம ஊருக்குள்ள இருக்கிற பணக்காரங்கள்ல முக்காவாசி பேர் இந்த ஆள் கிட்ட கடன் வாங்கிதான் பெரிய ஆளா இருக்காங்க. ஆமா, சென்னையில இந்த ஆள் ஒரு தனி பேங்க்னே சொல்லலாம். எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம கைக்கு வந்துரும். அந்த மாதிரி ஆளு. கப்பா, அப்படின்னா இவருக்கு இந்த 1 கோடி 2 கோடி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் போல இருக்கே. அண்ணே பா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. உனக்கு விவரிச்சு சொல்றதுக்குள்ளேயே எனக்கு உயிர் போகுது. இங்க பாரு, இந்த 1 கோடி 2 கோடிலாம் இல்ல, அவரு மினிமம் எவ்வளவு கோடி கொடுப்பாரு தெரியுமா? இங்க பாரு, தெரிஞ்சா வாய பொழப்ப. 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, அந்த மாதிரி பணத்தை கடனா குடுக்கறவரு. அப்பா, கேராவது. டைகர் சக்கரவர்த்திங்கிற பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இம்புட்டு பணம் வச்சிருப்பாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாம போச்சே. ரொம்ப பெரிய ஆளாதான் இருப்பாரு போல இருக்கு. அண்ணே, அவர் பக்கத்துல போய் நிக்கிறதே பெரிய விஷயம். ஆமாண்ணே, அதாவது இப்போ நம்ம அவரோட பர்த்டே விழாவுக்கான கூட்டத்தை பார்த்தோம்ல, அவர் பக்கத்துல யாரும் நெருங்கிடவே முடியாது. போட்டோ இருக்குல்ல, போட்டோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப பெரிய ஆளெல்லாம் பழக்கத்துல வச்சிருக்கியே. இப்பதான் உன் பவர் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய வருது. அண்ணே, நானும் ஒரு குட்டி சாம்ராஜ்யம் வச்சிருக்கேன். சிட்டிக்குள்ள பவர் சென்டர்னு சொல்ற அத்தனை பேரு கூடயும் பழக்கம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன உதவி செஞ்சாதான் நமக்கு ஏதாவது பெரிய உதவி தேவைப்படும் போது அவங்க கிட்ட போய் கேட்க முடியும். புரிஞ்சுதா? உன்னைய என்னோட தங்கச்சின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. என்னென்ன பண்றது, ஊரே என்ன மதிக்குது. ஆனா கூட பிறந்த என் அண்ணனுக்கு என்னோட அருமை தெரிய ரொம்ப லேட் ஆகுது. என்ன பண்றது? புரிஞ்சு என்ன ஆக போகுது? என்ன அண்ணனாவா நீ நடத்துற? அப்பப்ப அல்ல கையாவும் நடத்துறியே. அண்ணே அண்ணே, பெரிய ஆளுங்க பக்கத்துல இருந்தா அப்படிதானே அள்ளக்கை மாதிரி தான் தெரியும். அப்ப நீ பெரிய ஆளுங்கிற? ஆமா, உனக்கு என்ன சந்தேகமா? இருக்கட்டும், அப்பதான் நானும் பெரிய ஆளாக முடியும். வந்துட்டாரு பொழுது பட்டாசு வெடிக்கிறாங்கம்மா.
இங்க பாரு, ஆ? இப்ப நாம ஆ. டைகர் இருக்காருல்ல, ஆ. அவர்கிட்ட நான் போய் பேசுறத மட்டும் பாரு. போவோமா? சரி. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. வெல்கம் சார். வெல்கம் வெல்கம். உட்காருங்க. அண்ணே, இங்கயா? உட்கார்றேன். நீ உட்கார். என்னோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. என் பர்த்டேக்கு கூப்பிட்ட உடனே நீங்க எல்லாரும் இங்க எனக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் ஒன்று இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஐயா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஐயா, நாங்க வந்து நிக்கிறோம். ஹேய், மணி 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 அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் கோபப்பட்டுட்டு இருக்காத, ஓகே?